Good morning student. 10th Max Unit 1ல composition of function exercise 1.5ல ஒரு realism பார்த்திருந்தோம். அடுத்தது வந்துட்டு composition of 3 function ஆல்ரெடி நம்ம 2 ஃபங்க்ஷனுக்கு பார்த்துருப்போம். f from a to b அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனும் g from b to c அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இது ரெண்டு தான் பார்த்துருப்போம். இப்போ வந்துட்டு 3 ஃபங்க்ஷன் h அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். h from c to d. அப்போ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 1, இது வந்துட்டு செகண்ட் ஃபங்க்ஷன் g, இது தேர்ட் ஃபங்க்ஷன் h. இப்போ நான் ஏபிங்கிறது ஃபங்க்ஷன் f, a to c அப்படின்னா fங்கிற ஃபங்க்ஷனும் gங்கிற ஃபங்க்ஷனும் இருக்கும். gf நம்ம ரைட் சைடில் இப்படி தான் சொல்லணும், gf g டாட் f. இப்போ பியிலிருந்து சிங்கிறது ஜிங்கிற ஃபங்க்ஷன், சியிலேருந்து டிங்கிறது ஹெச்ங்கிற ஃபங்க்ஷன். இப்போ பி டு டி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏன்னா ஒரு இங்கே ஒரு ஜி ஹெச், அப்போ ஹெச்ஜி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன். இப்போ ஏவிலேருந்து டி வரணும் அப்படி பார்த்தோம்னா ஏ டு டி அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் ஜி 3 ஃபங்க்ஷன் வந்துருங்களா. இப்போ ஏ டு டி என்ன வரும், ஹெச் ஆஃப் ஜி ஆஃப் எஃப், ஹெச் ஆஃப் ஜி ஆஃப் எஃப். இப்போ நம்ம ஹெச்சி ஃபஸ்ட்டு காம்போசிட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எஃப் கூட கண்டுபிடிக்கலாம். இல்லை நான் ஜியும் எஃப்பும் காம்போசிட் கண்டுபிடிச்சிட்டு அதை ஜி கூடவும் காம்போசிட் பண்ணிக்கலாம். இது இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. த காம்போசிஷன் ஆஃப் 3 ஃபங்க்ஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். எப்படி நம்ம காம்போசிட் பண்ணணும்னாலும் நமக்கு ஆன்சர் வந்துட்டு சேமாக தான் கிடைக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் ஜி டாட் ஹெச். இப்போ இதுக்கு நாம் ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சம், example 1.14 f of x is equal to 2x plus 3 அப்படிங்கிற கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. g of x is equal to 1 minus 2x கொடுத்துட்டாங்க. h of x is equal to 3x இது மூணையும் கொடுத்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், prove that f dot g dot h is equal to f dot g dot h அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த LHS எடுத்துக்க போகிறோம். f dot g dot h ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கிறோம். இதில் எஃப் டாட் ஜி டாட் ஹெச் 3 ஃபங்க்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த 2 ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஜி டாட் ஹெச், இப்போ ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதலாம், ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு என்ன எழுதிக்குவோம், 3xன்னு இருக்குது. இப்போ ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3x. இப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னு மாறிடுச்சு. இப்போ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்னென்னு போட போகிறோம், ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது 1 மைனஸ் 2x. இங்கே 1 மைனஸ் 2x, 1 மைனஸ் 2 எக்ஸுக்கு பதிலாக இது 1 மைனஸ் 2x 3x. அப்போ ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 3s ஆர் 6x. ஜி டாட் ஹெச் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இந்த கண்டுபிடிச்ச ஜி டாட் ஹெச். இப்போ நமக்கு எஃப் டாட் ஜி டாட் ஹெச்ன்னு இருக்கும். ஜி டாட் ஹெச்சோட ஆன்சர் நம்ம ஆல்ரெடி மேலே சால்வ் பண்ணியிருக்கிறோம். 1 minus 6xன்னு போட்டுக்கிறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னு இது மாறிடும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்ன கொஸ்டின் இருக்கு பாருங்க, 2x plus 3, 2x plus 3 அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக 2x plus 3 அப்படின்னு நாம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். 2 எக்ஸுக்கு பதிலாக 1 minus 6x 2x plus 3. இங்கே 2 மல்டிபிள் பண்ணால் 2 1 is 2, இதில் மல்டிபிள் பண்ணால் 2 6 ஆர் மைனஸ் 12, 2 minus 12x plus 3. அப்போ f dot g dot h is equal to 2 plus 3 5, 5 minus 12x. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது RHS. RHS is equal to f dot g dot h. f dot g is equal to ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபர்ஸ்ட்டு. இப்போ f of g of x எழுதலாம். இப்போ f of g of xங்கிறதுக்கு g of xக்கு பதிலாக கொஸ்டின் என்ன இருக்குது நமக்கு, g of x 1 minus 2x அப்படின்னு இருக்கும். அப்போ இங்கே 1 minus g of xக்கு பதிலாக 1 minus 2xன்னு எழுதிக்கிறோம். இது f of xன்னு மாறிடுச்சு. f of xனா என்னது, 2x plus 3 நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல f of xக்கு பதிலாக 2x plus 3. இங்கே 2xக்கு பதிலாக இந்த வேல்யூ 2x plus 3. இங்கே 2 ஆல் மல்டிபிள் 2 1 is 2 minus 2 2s are 4 minus 4x plus 3.
இப்போ இங்கே 2 + 3 5 5 minus 4x. இப்போ f dot g is equal to 5 minus 4xன்னு வந்துடும். இப்போ அடுத்தது அந்த f dot gக்கு அப்புறம் f dot g dot h is equal to f dot g h of x. இப்போ முன்னாடி என்ன பண்ணிருக்கோம்னா வந்துறதுல f of g dot h ன்னு போட்டு g dot h ஓட வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம், கண்டுபிடிச்சிருப்போம். இங்கே g dot h 1 minus 6x கண்டுபிடிச்சிருப்பேன், அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். இங்கே வந்துட்டு சரி இப்போ f dot g நான் கண்டுபிடிச்சிட்டல 5 minus 4xன்னு. இப்போ f dot g ஓட வேல்யூ நமக்கு 5 minus 4xன்னு போடலாமான்னா போடக்கூடாது, தப்பாகி போயிடும். ரைட் சைடு இருந்ததுன்னா நம்ம சால்வ் பண்ணிட்டு வரப்போ அந்த பக்கம் h of x பதிலாக என்ன போட்டுக்கிறோம், 3x போட்டுக்கிறோம். f dot g அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடும். f dot g is equal to 5 minus 4xன்னு போட்டுருவோம். இப்போ 5 minus 4, இப்போ f dot g 5 minus 4x, xக்கு பதிலாக இந்த வேல்யூ. இப்போ 5 minus 4 3s are 12x. இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், இதே சம் கூட ஒரு டைம் போட்டு பாருங்கள். அந்த இதில் வந்துட்டு f dot gயில் உங்களுக்கு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். இங்கே வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கும், அதனால சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு h of xக்கு வேல்யூ போடுங்க. h of xக்கு வேல்யூ போட்டுட்டு f dot g என்னன்னு பார்க்கலாம். f dot gங்கிறது 5 minus 4x. 5 minus 4xக்கு பதிலாக அந்த மேலே இருக்கிற வேல்யூ அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்காங்க. அப்போ 5 minus 12x is equals number 2 அப்படின்னு வந்துடும். From 1 and 2 we get f dot g dot h is equal to f dot g dot h. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 1.24 கொஸ்டின் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டு நாம் இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸும் பார்க்கலாம். 8th question. Consider the function f of x, g of x, h of x as given below. மூணு கொடுத்துட்டாங்க. நம்ம ஷோ தட் என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்னா f dot g dot h is equal to அதே தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். நம்ம இதில் மூணு கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் f of x is equal to x minus 1, g of x is equal to 3x plus 1 and h of x is equal to x square. இதில் வந்து f of x கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துருக்குறாங்க, h of x கொடுத்துட்டாங்க, மூணு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணுறதை பார்க்கலாம். f dot g dot h LHS நம்ம எடுத்துக்கிறோம். இதில் LHSல ஃபஸ்ட்டு f dot g இருக்குது. f dot g is equal to f of g of x. இப்போ g of xக்கு பதிலாக என்ன கொஸ்டின் இருக்குது பாருங்கள். g of xக்கு பதிலாக 3x plus 1 இருக்குது. இப்போ g of xக்கு பதிலாக 3x plus 1. அடுத்தது f of x. இப்போ f of xன்னு என்ன எழுதணும் நம்ம பார்க்க போகிறோம். f of x is equal to x minus 1. f of x is equal to x minus 1. xங்கிறது என்னது, மேலே இருக்கிற வேல்யூ தான் x. x minus 1. இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். இப்போ f dot g is equal to 3x அப்படின்னு வந்துடும். அடுத்தது இதை கொண்டு போய்ட்டு h கூட டாட் காம்போசிட் பண்ண போகிறோம். இப்போ f dot g dot h is equal to, எப்பயுமே ரைட் சைடு இருந்து தான் சால்வ் பண்ணணும். இப்போ f dot g நான் கண்டுபிடிச்சிட்டேன் 3xன்னு இருக்குது, இங்கே 3x போடக்கூடாது. f dot gயோட வேல்யூ 3xன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. இப்போ h of xக்கு பதிலாக ஃபஸ்ட்டு இப்போ வேல்யூ போட்டுருக்காங்க. h of x is equal to என்னது x ஸ்கொயர். f of x is h of x is equal to x ஸ்கொயர் இங்கே போட்டுக்கிறோம். அடுத்தது f dot g x ஸ்கொயர் அப்படின்னு இருக்குங்களா. அப்போ f dot g என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம், 3x கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ 3xக்கு பதிலாக மேலே இருக்கிற வேல்யூ எடுத்து போட்டுருங்க. 3x ஸ்கொயர் தி ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது RHS. RHSல g dot h is equal to g of h of x. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது g of h of x. h of xக்கு பதிலாக x ஸ்கொயர். இப்போ g of xக்கு பதிலாக என்னென்னு போட்டு போகிறோம் நம்ம. g of x is equal to என்னென்னு இருக்கும்னா 3x plus 1. அப்போ 3x xக்கு பதிலாக x ஸ்கொயர் plus 1. 3x plus 1. g of xங்கிறது 3x plus 1. அப்போ 3x ஸ்கொயர் plus 1 இந்த வேல்யூ. இதை எடுத்து திரும்ப f dot g dot h. அப்போ f of g dot h. g dot h வந்துட்டு ரைட் சைடில் இருக்குது, அதனால் அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3x ஸ்கொயர் plus 1. லெஃப்ட் சைடு இருந்தால் தான் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ரைட் சைடு இருந்தால் அப்படி போட்டுக்கலாம். 3x ஸ்கொயர் plus 1. f of 3x ஸ்கொயர் plus 1னா f of x என்ன வேல்யூ, f of xோட வேல்யூ வந்துட்டு x minus 1. இப்போ xக்கு பதிலாக 3x ஸ்கொயர் plus 1 minus 1. இந்த plus 1 minus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா f dot g is equal to 3x ஸ்கொயர். தி ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃப்ரம் 1 and 2 we get நமக்கு ரெண்டு சேமாக இருக்கும்.
f dot g dot h is equal to f dot g dot h அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதில் வந்துட்டு அந்த எக்ஸாம்பிள் சம்மும் இந்த சம்மும் வந்துட்டு 5 மார்க் கொஸ்டின். இதே மாதிரி வந்துட்டு செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் இருக்குது. நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு அதை அசைன்மெண்ட் மாதிரி எழுதுங்க. எழுதி எடுத்துகிட்டு வாங்க ஸ்கூலுக்கு வரும்போது. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு இதே மாடலை யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சம் இருக்கும். அந்த சம் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.25 இந்த கொஸ்டின் இதில் என்ன இருக்கு பாருங்க. ஃபைண்ட் எக்ஸ் இஃப் g of f of x is equal to f of g of x. இந்த fங்கிற ஃபங்க்ஷன் ரெண்டு டைமும் இங்கே ஜிங்கிற ஃபங்க்ஷன் ரெண்டு டைமும் இருக்கும். ஒரே இதை வந்துட்டு ரெண்டு டைம் கொடுத்துரு, அவ்வளோதான். கிவன் f of x கொடுத்துட்டாங்க 3x plus 1, g of x கொடுத்துட்டாங்க x plus 3ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிக்கலாம். g of f of x is equal to g of f. அடுத்தது f of x இருக்குல்ல, f of x என்ன போடலாம், 3x plus 1. திரும்பவும் இது ஒரு f of x ரெண்டு டைம், f of xங்கிறது ரெண்டு டைம் இருக்குது. அப்போ ரெண்டு டைம் இந்த f of xக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். நாம ஃபஸ்ட்டு ஒரு டைம் இது வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் போட்டோம். இது வந்துட்டு ரெண்டாவது டைம். திரும்பவும் f of xன்னு இருக்குங்களா, இது வந்துட்டு ரெண்டாவது டைம். 3x plus 1, 3x plus 1 ஃபஸ்ட்டு டைம். இது வந்துட்டு செகண்ட் டைம். ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால f ரெண்டு டைம் இருக்கிறதுனால செகண்ட் டைம். 3x எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்கிறது 3x plus 1. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 3 3s are 9x plus 3 1 is 3 plus 1. அப்போ 9x plus 4 அப்படின்னு இருக்கும். இது g of xன்னு இருக்குது. இப்போ g of x is equal to x plus 3 x plus 3ன்னு இருக்கும். அப்போ xங்கிறது என்னது 9x plus 4x plus 3. அப்போ 9x plus 7. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்னா f of g of x கண்டுபிடிக்கணும். அது பார்க்கலாம். இப்போ f of g of x. இப்போ g of xக்கு ரெண்டு டைம் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம், இது ஃபர்ஸ்ட் டைம். g of xக்கு பதிலாக x plus 3. இது செகண்ட் டைம். x plus 3 திரும்பவும் போடணும். அப்போ இது x plus 3. அப்போ இங்கே x plus 3 நமக்கு என்ன வந்துடும், f of x plus 6ன்னு வந்துடும். இது ஃபர்ஸ்ட் டைம். g of xக்கு பதிலாக x plus 3 ஃபர்ஸ்ட் டைம் போட்டோம். x plus 3 கிடச்சிருச்சு. திரும்பவும் இது g of x ஃபங்க்ஷனே தான். அதனால் திரும்ப இன்னொரு டைம் போட போகிறோம். x plus 3 plus 3. இது x எடுத்துக்க போகிறோம். x plus 3. இப்போ x plus 6ன்னு கிடச்சிருக்கும். இப்போ f of x. f of x என்ன கொஸ்டின், 3x plus 1 இருக்கும். f of x is equal to 3x plus 1 அப்படின்னு இருக்கும். அப்போ 3x plus 1. இப்போ 3x into 3x 3 into 6 18 plus 1. இப்போ 3x plus 19 இருக்கும். இப்போ அந்த முன்னாடி 1 2 ரெண்டும் ஈக்குவல் கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்கல்ல. 1 is equal to 2 போட்டோம்னா g of f of x is equal to f of g of x. இதுக்கு 1க்கு வந்துட்டு 9x plus 7 கிடச்சிச்சு. இது 3x plus 19 கிடச்சிச்சு. அப்போ 9x இந்த 3x இங்கே வந்துச்சுன்னா minus 3x 19. இந்த 7 இங்கே வந்துச்சுன்னா minus 7. இப்போ 9xலேருந்து 3x minus 1 6x 19 minus 7 12. அப்போ x is equal to 12 by 6. அப்போ கேன்சல் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ 2. ஓகேங்களா? இதோடைய இந்த எக்ஸாம்பிள் சம் முடிஞ்சிச்சு. நமக்கு இன்னும் வந்துட்டு ஒரு 2 சம் இருக்கும். கொஞ்சம் ஒரு டெஃபினிஷன் கொஞ்சம் இருக்கும். அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.